அன்பு. தேவன் அன்பானவர். அன்பாக இருக்கிற ஒருவன்தான் அவரை அணுக முடியும். அதாவது நாமும் அவரை அணுக வேண்டுமானால் அவரையும் நேசிக்க வேண்டும், மற்ற மனுஷர்களையும் நேசிக்க வேண்டும். பகை, விரோதம், குரோதம், சுயநலமான ஆசைகள் எதுவும் நம்மிடம் இருக்கக்கூடாது. அப்போது நமக்கும் தேவனுக்கும் இடையே உயிரோட்டமான உறவு ஏற்படும். அவர் நம்மை புரிந்து கொள்வார், நாம் அவரை புரிந்து கொள்வோம். தேவனுக்கும் நமக்கும் நடுவே எவ்வித தடையும் இருப்பதில்லை, இருக்கக்கூடாது. ஒரு மதமோ ஒரு மனுஷனோ இந்த உறவை, தேவனோடு வைத்திருக்கிற உறவை தடுக்க கூடாது, தடுக்க முடியாது. யாரும் அவரை மீறி நடக்க கட்டளையிடக்கூடாது. நீ இன்னத்தை செய், காலையில் ஜெபி, மாலையில் ஜெபி, ஒழுங்காக சபைக்கு வா, இவைகளை செய்யாதே, அவைகளை தொடாதே, இவைகளை புசியாதே என்று சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. தேவனுடைய பெயரில் காசு கொடு என்று கேட்க முடியாது. தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு தனிப்பட்டது, அந்தரங்கமானது. அதை யாருக்கும் காண்பிக்க வேண்டியதில்லை, நிரூபிக்க அவசியமும் இல்லை. இயேசுவோடு தேவன் இருக்கிறார், அவர் சொல்வதைத்தான் இயேசு செய்கிறார் என்பதை யாராலும் சிறிதும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவரோடு இருந்த சீஷர்கள் தவிர வேறு யாரும் இதை அறியார்கள். நீர் தேவனுடைய குமாரன் என்று பேதுரு சொன்னபோதுதான் இதை பிதாதான் உனக்கு வெளிப்படுத்தினார் என்று பதிலுக்கு இயேசு சொல்கிறார். அவ்வளவு ரகசியமானது இந்த உறவு. கட்டளைகளால் நிறைந்ததுதான் மதம். இன்னபடி செய்தால்தான் நாம் அந்த மதத்தில் இருக்கலாம். அவைகளை ஒருவன் சிறிதும் மீறக்கூடாது. மீறினால் நம்மை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அத்தனை கட்டளைகளையும் நாம் நிறைவேற்றிய பின்பும் அன்பாக நடக்க தெரியாது. மதங்களை பின்பற்றுகிறவர்களுக்கு அன்பு என்னவென்றே தெரியாது. ஆகையால் மதங்களை பின்பற்றுகிறவர்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமில்லை. அந்த நிபந்தனையின்படி நடக்கிறவர்கள் யாரும் தேவனை அறியவும் இல்லை, அறியவும் முடியாது. அவரால் அவர்கள் அறியப்படவும் இல்லை. ஆதலால் மதங்கள் யாவும் வெறும் மாயையே. அவைகளின் சட்டங்களும் சடங்குகளும் அர்த்தமற்றது. மனுஷர்களுடைய மடத்தனமான வீங்கின சிந்தனைகளே மதங்கள். தேவனிடம் அவை சேர்ப்பதில்லை. மயங்கிய நம் மனதை திருத்தாமல் தவறாகவே நம்மை திருப்திப்படுத்துகின்றன. மதங்கள் என்று நான் சொல்வதை கிறிஸ்துவ மதத்தின் சேர்த்துதான். தேவனை நாம் நேசிக்கும்படிக்கே அவரை அணுக முடியும். அவர் எனக்கு என்னத்தை தருவார் என அணுகக்கூடாது. கவனியுங்கள், அப்படிப்பட்டவர்களை அவர் புறக்கணிக்கிறார். அவர் சொல்கிறபடி நாம் செய்ய வேண்டும். அப்போதுதான் அவர் அன்பு நமக்கு கிடைக்கும். அவர் என்னத்தை பெரிதாக சொல்ல போகிறார்? நம் நடைகளை, எண்ணங்களை தீமையற்றதாக காக்கவும் நன்மை செய்ய படிக்கவும் தான் அவர் சொல்வார். யாருக்கும் நாம் தீமை செய்யக்கூடாது. தீமை செய்வதை விட்டுவிட்டு நன்மை செய், இவ்வளவுதான் அவர் சொல்வது. வேறு எதுவும் பெரிதாக அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது இல்லை. ஆனால் நாம் ஆசைகளால் நிறைந்தவர்கள். இந்த உலகத்தில் எதையோ சாதிக்க விரும்புகிறோம். வாழ்க்கையை நன்றாக அனுபவிக்க விரும்புகிறோம். நம் இஷ்டத்துக்கு ஓடி ஆடி உயர உயர பறந்து வாழ விரும்புகிறோம். இப்படி எல்லோரும் விரும்புகிறார்களே. ஆகையால் போட்டி நிறைந்த உலகமாக இது இருக்கிறது. பொறாமையும் தந்திரமும் அவதூறும் பழி சொல்லுதலும் அவசியமாக இருக்கிறது. நம்ம யாரும் முந்திவிடக்கூடாது என்று பயமும் தவிர்க்க முடிவதில்லை. இந்த நிலையில் எங்கே நன்மை செய்வது, தீமையை விட்டு விலகுவது? விட்டேனா பார், தொட்டேனா பார் என போட்டி போடுகிறவனிடம் எப்படி அன்பாக நடப்பது? அன்பா ஸ்வேகா. இயேசு சொல்கிறார், நீ என்னை பின்பற்றி வா என்று. இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் போட்டி போடாமல் அவரை பின்பற்றி வாழ சொல்கிறார். அவரை புகழ்ந்து ஆராதிக்க சொல்லவில்லை. ஆமாம், சொல்லவில்லை. பின்பற்றி வா என்றால் அது ஒரு வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறை எப்படி அன்பாக நடப்பது என்று சொல்லித் தருகிறது. தீமையை எதிர்த்து நிற்காதே. உன்னை பகைக்கிறவனை சிநேகி, துன்பப்படுத்துகிறவனை ஆசிர்வதி, உன்னை தவறாக பயன்படுத்துகிறவனுக்காக ஜெபம் பண்ணு. அதாவது தீமையை எதிர்த்து நிற்காதே, பழி வாங்குவதற்கு பதில் விட்டுக்கொடு. இப்படி செய்வதால் நீங்கள் பிதாவுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்கிறார். நீ விரும்பியபடி நடவாதே, பிதாவின் சித்தப்படி நடந்தால்தான் அவர் உன்னை தன் ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்வார். உனக்கு இரக்கம் வேண்டுமானால்
நீ ஆசீர்வாதத்தை தேடாதே, மாறாக நீ இரக்கமாயிரு, அவர் அப்போது உனக்கு இறங்குவார். நீ உண்மையாய் இருந்தால்தான் தானாக மற்றவர்கள் உனக்கு உண்மையாக இருப்பார்கள். கடவுளின் பெயரில் மாய்மாலம் பண்ணாதே. தர்மம் பண்ணுவதில் மாய்மாலம், ஜெபம் பண்ணுவதில் மாய்மாலம், பக்தியை வெளிப்படுத்த பட்டப்பெயர் அணிந்து கொள்வதில் மாய்மாலம். இவை வேண்டாம். பணத்தையோ உலகப் பொருளையோ ஆராதிக்காதே. உன் தேவை எதுவோ அதை பிதா அருளுவார். வானத்து காகங்களை பார், காட்டு புஷ்பங்களை பார். கேட்காமலேயே தேவன் அவைகளை போஷிக்கிறாரே எப்படி, உடுத்துவிக்கிறாரே எப்படி. ஆகையால் நாளைய பற்றி கவலைப்படாதே, கேட்காதே. உண்ண உணவும் உடுக்க உடையும் இருந்தால் போதுமென திருப்தியாயிரு. அதை தேவன் தருவார். அது உனக்கு நிச்சயம் கிடைக்கும். இதுபோன்று இயேசுவின் போதனைகளை, கற்பனைகளை மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் நாம் படிக்கலாம். இவை டெக்ஸ்ட் புக் ஆஃப் டிசைபிள்ஷிப், எப்படி வாழ வேண்டும் என போதிக்கிற பாட புத்தகம். தேவன் மனுஷனுக்காக எழுதி கொடுத்த வாழ்க்கை பாட புத்தகம். இதை படிக்காமல் வாழ்கிற எவனும், நான் சவால் விட்டு சொல்கிறேன், வாழ்க்கையை நன்றாக வாழ முடியாது, தீமையற்றவனாகவும் முடியாது. உலகம் ஏனோ அவைகளை புறந்தள்ளி பலவித போதனைகளை தேடி அலைகிறது. மோசம் போக்கும் போதனைகள் நம்மை சுற்றி அநேகம் இருக்கின்றன. அவை ஒன்றும் உருப்படி இல்லை. மாறாக இயேசுவின் போதனைகள் குப்பத்தொட்டில்தான் இன்று கிடைக்கிறது. அவைகளை சீண்டுவார் இல்லை. உலகம் போர்களில் இறங்கி நாசகாரமாக போவதற்கு ஒரே காரணம், அவர் கொடுத்த பாடத்தை தூக்கி எறிந்து விட்டோம். பகையும் விரோதமும் வஞ்சனையும் தந்திரமும் தாங்க முடியவில்லை. தீமையை விட்டு விலகவும் நன்மை செய்யவும் இவை ஒருவனை நன்றாக பழக்குவிக்கின்றன. அதை கற்க தவறிவிட்டோம். பின் எப்படி நமக்கு நன்மை நடக்கும்? அவைகளை நாம் பின்பற்றினால் அவரை நேசிக்கிறோம், அவரும் நம்மை நேசிப்பார். அதாவது இந்த நேசம் எனும் உறுதியான அஸ்திபாரத்தின் மேல் நம் வாழ்க்கை கட்டப்படும். இவைகளை மீறி நடக்கும்போது எப்படி அவர் நம்மை நேசிப்பார்? மணல் மேல் கட்டப்பட்ட வீடாகத்தான் நம் வாழ்க்கை இருக்கும். இயேசு நமக்கு வாழச் சொல்லித் தருகிறார். இச்சை நிறைந்த நம்மை பொல்லாத உலகத்தில் பயமில்லாமல் மன நிறைவாக திருப்தியாக வாழ வழி காண்பிக்கிறார். நம் முடிவு நல்லதாக இருக்க வேண்டுமா, ஆனால் நம் வழிகளும் நல்லதாக இருக்க வேண்டும் என்கிறார். தீமை செய்துவிட்டு நன்மையை எதிர்பார்க்க முடியாது என்கிறார். அத்தி பழங்களை முட்செடியில் பறிக்க முடியாது. தேவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலனையே அருளுவார். தேவன் அன்பானவர்தான் என்றாலும் அவரை யாரும் ஏமாற்ற முடியாது. ஆகையால் பிறரை குறை சொல்வதை விட்டுவிட்டு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடப்பார். உன்னிடமுள்ள தீமையை விட்டு விலகப்பார். நீ நன்மை செய்தால் தானாக உனக்கு நன்மை தான் விளையும். தீமை செய்கிறவன் தீமையை அனுபவிப்பதற்கு காரணம் அவனிடம் உள்ள தீமை. நன்மை செய்கிறவன் தீமையை அனுபவிக்க முடியாது என்று உறுதியாக சொல்கிறார். ஆனால் இயேசுவுக்கு தீமை செய்தார்களே, இதை செய்ய அவர்களால் முடிந்ததே. இயேசுவை சிலுவையில் மிக கொடுமைப்படுத்தி கொன்றார்களே, இதை தடுக்க அவரால் முடியவில்லையே என்கிறோம் நாம். அவரை கொன்றாலும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரே. அதுதான் தேவன் நம் நன்மைக்கு தக்க பலனை தருகிற விதம். அவர்கள் தீமை செய்தாலும் அதை தேவன் நன்மையாக மாற்றிவிட்டார். இதுதான் உலகத்தை ஒழுக்கியது. தீமைக்கு பதில் நன்மை செய்ய யாவரையும் தைரியப்படுத்துகிறது. தீமை செய்கிறவன் தீமை செய்ய முடியும், அவன் செய்யட்டும். ஆனால் அந்த தீமையையும் தேவன் நன்மையாக மாற்றி தருவார் என்ற உறுதியான நிச்சயத்தை உலகத்திற்கு சிலுவை அளிக்கிறது. யார் நமக்கு தீமை செய்தாலும் தேவன் அதை நன்மையாக மாற்றி தருவார் என்கிற நிச்சயத்தை பெறுகிறோம். ஆதலால் யார் நமக்கு தீமை செய்தாலும் அது நம்மை தொடாது. புலம்ப வேண்டாம். அதற்காக யாரையும் வெறுக்க வேண்டாம், பகைக்க வேண்டாம். நாம் எப்படி வாழ வேண்டும் என்று இயேசு நமக்கு போதிக்கிறார் இல்லையா? அதன்படி நாம் வாழ்ந்தால் போதும். அவரை நாம் பின்பற்றுகிறோம். நம் வாழ்க்கையில் தானாக ஆசீர்வாதம் தேடி வரும். நாம் எந்த ஆசீர்வாதத்தையும் தேடி ஓட வேண்டியது இல்லை. அவர் தானாக உயிர்த்தெழுந்தாரே. அது சொல்கிற செய்தி இதுதான். நாம் ஆசீர்வாதத்தை தேடி ஓட வேண்டாம். அவர் சொல்கிறபடி நடந்தால் போதும். அவர் சொல்லித் தருகிற வழியை மறந்துவிட்டு ஆண்டவரே ஆசீர்வதியும் என்றால் அதனால் எவ்வித பயனும் இல்லை இல்லையா? நாம் இஷ்டப்படி வாழ்ந்தால்
அவர் எப்படி நம்மை நேசிப்பார், ஆசீர்வதிப்பார், நம் வாழ்க்கையை நன்மையாக முடித்து கொடுப்பார். தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்பதை மறந்த பின் எப்படி நமக்கு நன்மை உண்டாகும், நடக்கும்? முடியவே முடியாது. அவர் சொல்கிறபடி நடவாவிட்டால் அவர் நமக்கு ஆண்டவரும் அல்ல, நாம் அவருடைய ஜனங்களும் அல்ல. முதலாவது இதை புரிந்து கொள்ளுங்கள். என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னை நேசிக்கிறான் என்று தெளிவாக சொல்லிவிட்டார். யோவான் 14:21. அவர் கற்பனைகளை மறந்துவிட்டு ஆண்டவரே ஆசீர்வதியும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இது சரியில்லை. நாம் அவர் கற்பனைகளின்படி நடந்தால் முழு உலகமும் தீமை செய்வதை விட்டுவிட்டு நன்மை செய்ய நம்மை பார்த்து படிக்கும். நாமும் இதன்படி நடவாமல் இருந்தால் எப்படி இந்த உலகம் நம்மை பார்த்து சரியாக வாழ படிக்கும்? நாம் சாரம் போன உப்பு தானே, அதை காலின் கீழ் போட்டு மிதிக்கத்தான் செய்வார்கள். அதனால் என்ன வேறு பிரயோஜனம்? நம்மைத்தான் மிதிப்பார்கள், நாம் பிரயோஜனமற்றவர்கள் என்று. நன்மை செய்ய படிப்பதே அவரை நேசிக்கும் விதம். இவ்வாறாக நடந்து தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய படிப்பதால் அவர் தயவை பெறுகிறோம். வேறெந்த வழியிலும் நாம் தேவனை அண்டக்கூட முடியாதுங்க. ஆமாம், வேற எந்த வழியிலும் அப்படி ஒரு வழி இல்லவே இல்லை. இயேசுவை பின்பற்றுவதால் நாம் நம் வாழ்க்கையையும் நன்மையாக மாற்றிக்கொள்கிறோம். இந்த முழு உலகத்திற்கும் ஒளியாக இருந்து வழிகாட்டுகிறோம். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க முடியாது இல்லையா? ஒருவனும் விளக்கை கொளுத்தி மரக்காலின் கீழ் வைக்க மாட்டான் இல்லையா? அதை எல்லோரும் காணும்படி விளக்கத்தண்டின் மேல் ஏற்றித்தான் வைப்பான். அப்படித்தான் தேவனும். இந்த உலகம் இருளாய் இருக்கிறது. அவர்களுக்கு வாழ வழி தெரியவில்லை. ஏன்? அதாவது தீமையை விட்டு விலகி நன்மை செய்தால் வாழ முடியும் என்கிற நம்பிக்கை அவர்களிடம் இல்லை. பின் இயேசு இயேசு என்கிறார்களே, எப்படி? அவர்கள் என்னதான் இயேசுவை அறிந்திருந்தாலும் அவர்களுக்கு அவர் கற்பனைகளின்படி நடக்க வேண்டும், அப்போதுதான் அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார் என்கிற உண்மை புரியவே மாட்டேன் என்கிறது. ஏனோ மதிமயங்கி தொடர்ந்து தங்கள் வழியில் நடந்து தீமை செய்கிறார்கள். நன்மை செய்ய படிக்கவும் இல்லை. ஆதலால் இந்த உலகத்தில் யாரும் நிம்மதியாக இல்லை. நிம்மதி சாதாரணமாக வந்து விடாது. தீமையை விட்டு விலக வேண்டும், நன்மை செய்ய படிக்க வேண்டும். இயேசுவின் கற்பனைகள் சரியாக அதைத்தான் போதிக்கின்றன. அதை மட்டும்தான் சொல்லித் தருகிறது. இந்த உலகத்தை விடுங்கள். நாமோ கற்பனைகளை மறந்தே விட்டோம். நம் பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று போராடுகிறோம். அதை மாற்றிவிட்டால் வேறொரு பிரச்சனை வரத்தான் செய்ய போகிறது. நம் பிரச்சனை அல்ல நம் பிரச்சனை. நாம் அவர் கற்பனைகளின்படி நடவாதிருப்பதே நம் பிரச்சனை. நம் கஷ்டங்கள் எதுவும் அப்படி நடக்கும்போது நம்மை பாதிக்காது. இயேசுவிற்கு சிலுவையை தவிர்க்க முடியாத ஒன்று. அதை அனுபவித்தார். அதை தவிர்க்க முயற்சிக்கவில்லை. இருந்தாலும் அது அவரை பாதிக்கவில்லை என்பதே நாம் படிக்க வேண்டிய அதிசயமான பாடம். தனக்கு நன்மை நேரிடும்படி அவர் மனுஷர்களோடு போராடவில்லை, தன் நற்கிரிகளால் தேவனோடு போராடினார். நீதி என்றால் என்ன? அவர் கற்பனைகளின்படி நடப்பதுதான் நீதி. அவர் கற்பனைகளை நாம் மறந்துவிட்டு நீதி செய்ய முடியாது. அவர் கற்பனைகளின்படி நடப்பதால் நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோம். இதை விட்டுவிட்டு அவரை நோக்கி சும்மா ஸ்தோத்திரம் சொல்வதால் மகிமைப்படுவார் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. நாம் நீதியாக நடக்க அவர் உதவுகிறார். மீண்டும் நான் சொல்கிறேன், நம் வழிகள் நீதியாக அவர் கற்பனைகளின்படி இருக்கும்படிக்கு அவர் உதவுகிறாரே என்று நம் கஷ்டங்களை நீக்க உதவுவதில்லை. சிலுவையை இயேசுவுக்கு நியமித்தபடிதான் வந்தது, வரத்தான் செய்யும். அவர் சிலுவையை சகித்தபடியால் பிதா அவரை உயிரோடு எழுப்பினார். மரணம் அவரை பாதிக்கவில்லை என்பதை உலகத்திற்கு காண்பித்தார். நாமும் நம் கஷ்டங்களை பொறுமையாக நீதியாக நடந்து சகித்தோம் என்றால் பிதா நாமும் கஷ்டங்களால் பாதிக்கப்படவில்லை என்று உலகத்திற்கு நம்மையும் எழுப்பி காண்பிப்பார். ஆனால் நமக்கு அவசரம். எப்போது நம் கஷ்டங்கள் தீரும் என தவிக்கிறோம். இல்லை, பொறுமையோடு சகிக்க ஒரு காலத்தில் அதை பார்க்கிற தேவன் நம்மையும் உயிர்ப்பிப்பார். அதிசயமான வழியில் யாவரும் காண இது நிச்சயம் நடக்கும். அதற்கு காலம் செல்லும். வலிக்கிறது சிலுவை. அவர்
காத்திருக்கிறார். எரிநரகத்தில் கிடந்த இயேசுவுக்கு 3 நாட்கள் காத்திருந்தார். குழந்தை இல்லாத ஆபிரகாமிற்கோ 100 வருடம் காத்திருந்தார். அவனுடைய சூழ்நிலைக்கு தக்கபடி காத்திருக்க வைக்கிறார். ஆபிரகாம் பிள்ளை பெற்ற போதோ உலகமே கொண்டாடியது. இன்று வரை அது நினைக்கப்படுகிறது. உலகம் முடியும் வரை அது நினைக்கப்படும். இயேசுவின் உயிர்த்தெழுதலும் தான். இதனால்தான் இவர்கள் பிரகாசிக்கிறார்கள். நாமும் இந்த விதமாய் காத்திருப்பதால் தேவன் உயர்த்தும் போது பிரகாசிப்போம். இவர்களுடன் உலகமும் அப்போது தேவ வழியை புரிந்து கொள்ளும். அநேகர் இந்த வழியில் நடக்கும்போதுதான் பெருத்த எழுப்புதல் உண்டாகும். அதுவரை எந்த மாற்றமும் இராது. மலை மேல் வைக்கப்பட்ட பட்டணம் முழு உலகத்திற்கும் வெளிச்சம் தரும். அதுதான் உலகத்தில் உள்ள இருளை நீக்கும். அதுவரை உலகத்தில் சாத்தானுடைய ஆட்சிதான் நடக்கும். சரி, இப்போது எதற்கு விசுவாசம் என்கிறீர்களா? கற்பனையின்படி நடந்தால் மட்டும் போதுமே, எல்லாம் சரியாகிவிடும். எதற்கு விசுவாசம்? ஆம், கற்பனையின்படி நடந்தாலும் உடனடியாக நமக்கு நன்மை நடப்பதில்லையே, காத்திருக்க வேண்டியிருக்கிறதே. அதற்கே விசுவாசம். தீமை செய்யாமல் நன்மை செய்துவிட்டு அதனால் உண்டாகிற நஷ்டங்களை, அவமானங்களை ஏற்று பொறுமையாக சகிக்கவே விசுவாசம். தேவன் உடனடியாக விடுதலையை தருவதில்லையே, தருவார் என உறுதியாக நம்பி நடக்கவே விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் யாரும் சிலுவை சுமக்க முடியாது. சிலுவை நம் அன்பின் பலத்தை நிரூபிக்கிறது. காத்திருப்பது நம் ஆவியின் பொறுமையை நிரூபிக்கிறது. என்றோ ஒரு நாள் விடிவு வருமென அது என்னவென்று தெரியாவிட்டாலும் விசுவாசத்தோடு காத்திருக்கிறோமே, அதுதான் நம் முழு மனதை தெரியப்படுத்துகிறது. காத்திருக்க சிலுவை பாடுகள் மாம்சத்தில் இருக்கிற நம்மை இச்சையற்றவர்களாக மாற்றுகிறது. அப்பொழுது அவர் கற்பனைகளின்படி நடந்து இச்சையற்றவர்களாக வாழ பழகுகிறோம். கற்பனைகள் சிறிதான ஒன்றையும் மீறாமல் நடக்க பண்ணுகிறது இந்த சிலுவை. இது நம் முழு இருதயத்தையும் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. சிலுவையை சுமக்கிறோமே, பல நாள் காத்திருந்து அதுதான் நம் முழு பலத்தையும் தேவனுக்கு வெளிப்படுத்துகிறது. இப்படியாக நாம் தேவனை நேசிப்பதில் பூரணப்படுகிறோம். லோத்தும் நீதிமான் தான், சிலுவை சுமக்காத நீதிமான், பாடு அனுபவிக்காத நீதிமான், தேவனால் நடத்தப்படாத நீதிமான், தனக்கு நன்மை எது தீமை எது என்று தேடி தீர்மானித்து அதன்படி நடக்கிற நீதிமான். அவனுடைய நீதி தேவனை தொடவில்லை. உன் தேவன்தான் என் தேவன், உன் வழிதான் என் வழியும் என்று லோத்து ஆபிரகாமுடன் பிரியாமல் தங்கியிருந்தால் அவனும் தேவனை நேசிக்கும்படி பழக்குவிக்கப்பட்டிருப்பான். அவன் முடிவு நன்றாக இருந்திருக்கும். அவன் இருதயமோ சோதோமின் சிறப்புகளால் ஈர்க்கப்பட்டு ஆபிரகாமை விட்டு ஓடிப்போனான். என்ன நீதி இருந்தும் என்ன பயன்? தேவன் அவனோடு இல்லையே, தேவனால் நடத்தப்படவில்லையே. இருந்தாலும் ஆபிரகாமிடம் கற்ற நீதி அவனை வழிவிலக விடவில்லை. வேடிக்கை என்னவென்றால், சோதோமில் போய் தான் கற்ற நீதியை பிரசங்கிக்கிறான். அவர்கள் அராத்தைகள், இவன் பேச்சியா கேட்பார்கள். ஒருவனும் திருந்தவில்லை. தேவனும் அவனோடு இல்லை. ஆனால் அவருக்கு இவனாக ஊழியம் செய்கிறான். இவனும் தேவனை நேசிக்கவில்லை. முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு, முழு இருதயத்தோடு. ஆனால் வாய்க்கிழிய நீதியை பேசுகிறான். காற்றில் அடித்து விளையாடுகிற சிலம்பம் போல. இருந்தாலும் தேவன் அவனை காப்பாற்ற போராடுகிறார். சோதோமுக்கு சென்று அவன் குடும்பத்தை மீட்டார். ஆனாலும் முடியவில்லை. ஆம், தேவனாலேயே. அவருடைய நடத்துதலுக்கு அவர்களால் கீழ்ப்படிந்து நடக்க பழகாததால் அவன் மனைவி உப்புத்தனாக மாறினாள். தூரமாக ஓடிப்போ என தேவன் கண்டிப்பாக ஆலோசனை சொன்னாலும் அவனால் செய்ய முடியவில்லை. அருகிலுள்ள பட்டணத்துக்கு போகிறேனே என்கிறான் இவன். தேவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அங்கு அவனுடைய பெண்களும் தேவ சித்தப்படி அடங்கி நடக்க தெரியாமல் இவனை போல இஷ்டமால நடந்து கெட்டு போனார்கள். இவனே தேவ சித்தத்தின்படி நடக்க பழகி இருந்தால் அவர்கள் கெட்டு போயிருக்க மாட்டார்கள். தேவனால் நடத்தப்படாமல் நாம் தேவனை நேசிக்க முடியாதுங்க. தேவனால் நடத்தப்படாமல் நாம் தீமையை விட்டு விலக முடியாது. தேவனால் நடத்தப்படாமல் நாம் நன்மை செய்ய பழகவும் முடியாது. இவை லோத்தின் வாழ்க்கை போல வீண் பிரயாசமாகவே முடியும். பாவம் லோத்து. ஆபிரகாம் கூட இருந்தும் ஒன்றையும் அவன் கற்றுக்கொள்ளவில்லை. தன் இஷ்டப்படி பிரிந்து போய் நாசமானான். தானாக நீதி செய்ய முடியும் என்று எண்ணினான். தேவனுக்கு அடங்கி நடக்க தெரியாமல் ஐயோ பாவம், தேவன் நடத்துதலை இழந்து விட்டான். அவனும் அவன் குடும்பமும் அவன் விரும்பிய சோதோமியர் போல அழிந்து போயின. தேவனுக்கு அடங்கி நடக்க தெரியாததால் தீமையை விட்டு விலகவும் இல்லை, சுயமாக நடந்ததால்
நன்மை செய்ய படிக்கவும் இல்லை. பெரிய நீதிமான நடந்தும் என்னத்துக்கு? சோதோமின் உலகத்தில் சிறந்த பெயரைத்தான் சம்பாதித்தானே ஒழிய வேறொன்றுமில்லை. தேவ அன்பை சம்பாதிக்காமல் போயே போனான். அன்புதான் பிரதானம். முதலாவது தேவனை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் அவர் தரும் வாழ்க்கையை சிலுவையானாலும் ஏற்று நம் அன்பை நிரூபிக்க வேண்டும். நாம் ஊழியமெல்லாம் செய்ய வேண்டாம். ஆமாம், நிச்சயம் வேண்டாம். நம் பின் யாரும் வரமாட்டார்கள். ஆபிரகாமின் பின் யாரும் போகவில்லை. இயேசுவின் பின் யாரும் போகவில்லை. சிலுவைக்கு செல்லும் போது அனைவரும் ஓடிவிட்டார்கள். வந்தவர்கள் சிலர் இருந்தாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே தவிர யாரும் நம் பேச்சை கேட்க மாட்டார்கள். யார் நம் பின் வருகிறார்கள் என்பது முக்கியமில்லை. நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை பொறுமையுடன் சகித்து நடந்தால், கடைசி வரை நிலைத்திருந்தால் போதும். அப்பொழுது அவர் அன்பை ஜெயிக்கலாம். அதுதான் நம்மை மகிமைப்படுத்தும். பிறர் கேட்கிறார்களோ இல்லையோ அது முக்கியமில்லை. நம்மேல் குறை சொல்லி நம்மை விட்டு ஓடி போகிறார்கள் என்றால் போகட்டும். நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை விசுவாசத்துடன் சுமந்தால் போதும். நம் நீதி நிமித்தம் தேவன் ரட்சிப்பது இல்லை. ஆமாம், இல்லை. லோத்தை அவன் நீதி நிமித்தம் ரட்சிக்க முடியவில்லை. முயன்றாலும் நம் உண்மையான அன்பை பார்த்துதான் அவர் நமக்கு இறங்குவார். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நம் அன்பு பொறுமையில் விளங்குகிறது. பாடுள்ள வாழ்க்கையை சகிப்பதில் விளங்குகிறது. அவர் கற்பனையில் சிறிதான ஒன்றையாகிலும் இமீறாறு இருப்பதில் விளங்குகிறது. லோத்தை போல உற்சாகமாய் இருப்பதை காட்டிலும் உணர்வு உள்ளவர்களாக இருங்கள். தேவனால் நடத்தப்படுவதே முக்கியம். நாம நடக்க முடியவே முடியாது. என்ன நஷ்டம் வந்தாலும் தேவனுடைய நடத்துதலை மட்டும் இழக்காதீர்கள். சுயமாக எதையும் செய்யாதீர்கள். அடங்கி தேவ சித்தத்திற்கு அடங்கி நடக்க பாருங்கள். இதுதான் முக்கியம். நம் கிரிகளை பார்த்தே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் ஆசீர்வதிக்க முயன்றாலும் அது லோத்துக்கு கிடைக்கவில்லையே. அதற்கு அவன் தகுதியில்லாதபடியால் கிடைக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். தேவன் அன்பானவர் மட்டுமல்ல, அவர் கற்பனைகளின்படி நடந்த பவுலும் அன்பானவன் தான். யோவானும் அன்பானவன் தான். இதிலிருந்து என்ன தெரிகிறது? சத்தியத்தோடு நடந்தால்தான் அன்பானவர்களாக நாம் அவரை போல மாற முடியும். அதனால் மகிமைப்படுவோம். இதுதான் ஆசீர்வாதம். நான் அதிகம் பேசுகிறேன், உண்மைதான். அதை புரிந்து கொள்வதுதான் அது கஷ்டமானாலும் முக்கியம். நன்றி.